அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனும் திருக்கலிமாவை ஒருவன் உளமாற ஏற்றுக்கொண்டு அதனை மொழிந்தால் இஸ்லாமியர்களுக்கான முழு இலக்கணமும் இல்லாதிருந்தாலும் அவன் முஸ்லிமாக கருதப்படுகிறான். இந்த திருக்கலிமாவை ஒருவன் சொல்வதால் முஸ்லிம் என்ற வட்டத்திற்குள் வந்துவிட்டாலும் இதனை அவன் மொழிந்ததால் மட்டும் இறைவனின் அன்பையும் நேசத்தையும் பெற்ற சிறந்த கண்ணியமிக்க ஒரு முஸ்லிமாக திகழ முடியாது. அந்த சிறப்பினை அடைய வேண்டுமானால் இறைவன் எதிர்பார்க்கும் இறையச்சம் அவனது உள்ளத்தில் முழு இடம் பிடித்திருக்க வேண்டும். இந்த இறையச்சம்தான் ஒருவனை சிறந்த முஸ்லிமாக, இறைவனின் அன்பிற்குரியவனாக ஆக்குகிறது. இதற்கு பின்வரும் வசனம் சான்றாக இருப்பதை காணலாம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அதகாக்கும். அல்லாஹ்விடத்தில் உங்களில் கண்ணியமிக்கவர் உங்களில் மிகுந்த இறையச்சமுடையவர்களாகும். அல் குர்ஆன் 49வது அத்தியாயம் 13வது வசனம். இதே பொருளினை கொண்டிருக்கும் ஒரு நபிமொழியும் சான்றாக அமைந்துள்ளது. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கீல யா ரசூலல்லாஹ் மன் அக்ரமுன் நாசி கால அதுகாஹும். ரவாஹுல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுவின் தூதரே, மக்களில் மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார் என்று வினவப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதர்களிலேயே அல்லாஹுவை அதிகம் அஞ்சுபவர்தான் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் புகாரி. இறையச்சம் என்பது வணங்கி வழிபடும் நேரத்தில் மட்டும் வெளிப்படும் போலியான பக்தி அல்ல. நமது எல்லா நிலைகளிலும் எல்லா செயல்பாடுகளிலும் அது மிளிர வேண்டும். வணக்கத்தின் போது மட்டும் இறைவனை அஞ்சிடும் பலர் மற்ற நேரங்களில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்று கருதி செயல்பட்டு வருகிறார்கள். இவர்கள் தங்களது நிலையினை மாற்றிக்கொள்ளாத வரை இறைமறை கூறும் இறையச்சமுடையோர் பட்டியலில் ஒருபோதும் இடம் பிடிக்க முடியாது. நாம் வணக்கமாக கருதிடும் தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற வணக்கங்களில் மட்டுமல்லாமல் நமது ஒவ்வொரு அசைவிலும் இறையச்சம் வெளிப்பட வேண்டும். பிராணிகள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கும் செய்தி ஹதீஸ் தொகுப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நமக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் ஒரு பூனையின் காரணத்தினால் நரகத்திற்கும் வேறொரு பெண் ஒரு நாயின் காரணத்தினால் சுவர்க்கத்திற்கும் சென்றதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நமக்கு இன்றும் ஒரு சிறந்த படிப்பினையாக விளங்குகிறது. சுவர்க்கம் நரகம் செல்வதற்கு நாய் பூனை முழு காரணம் அல்ல. அந்த பிராணிகளோடுள்ள பரிமாற்றத்தின் போது ஏற்பட்ட இறையச்சமின்மையே காரணம். பிராணிகளின் விஷயத்திலேயே இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என போதிக்கும் இஸ்லாம், மனிதர்களோடுள்ள பரிமாற்றத்தில் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதில் எந்தளவிற்கு கண்டிப்பு காட்டும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. வணக்க வழிபாடுகளில் மட்டும் இறையச்சத்தை வெளிப்படுத்திவிட்டு மற்ற தனது செயற்பாடுகளில் அந்த இறையச்சம் இல்லாத போது அந்த வணக்கம் போலியான வணக்கமாக கருதப்பட்டு நிராகரிக்கப்பட்டுவிடும் என்பதும் இந்த நபிமொழியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் இறைவனை அஞ்சி நடக்க வேண்டும் என்ற கருத்தை போதிக்கும் வசனங்கள் குர்ஆனின் ஒவ்வொரு பக்கத்திலும் இடம்பெற்றுள்ளன. அதேபோல் இதே கருத்தை வலியுறுத்தும் ஒரு நபிமொழியை உங்களது நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள். தீமையை தொடர்ந்து நன்மையை செய்துவிடு, அது தீமையை அழித்துவிடும். மக்களுடன் நட்குணத்துடன் பழகு என்று எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. இந்த நபிமொழியில் இடம்பெற்றுள்ள எங்கிருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற வாசகம்தான் இங்கே கவனிக்கத்தக்கதாகும். இறையச்சம் என்பது எல்லா இடத்திலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். வலகது வஸ்ஸைனல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபிலிக்கும் வ ஈயாக்கும் அனித்தகுல்லாஹ். உங்களுக்கும் முன்வாழ்ந்த வேதக்காரர்களுக்கும் அல்லாஹுவையே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்தோம். இறையச்சத்தை வலியுறுத்தியும் அதனால் கிடைக்கும் பயன்களை எடுத்துக்கூறும் சில வசனங்களையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ய ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ
ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். விசுவாசிகளே, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 102வது வசனம். யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. விசுவாசிகளே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நேர்மையான கூற்றையே கூறுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களுடைய செயல்களை சீர்படுத்துவான், உங்களது குற்றங்களை மன்னிப்பான். அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார்கள். மேற்கூறப்பட்ட வசனங்களில் இறைவனை அஞ்ச வேண்டிய அவசியத்தையும் அதனால் கிடைக்கும் பயனையும் எடுத்து கூறப்பட்டுள்ளதை கவனிக்கவும். இறைவனை அஞ்சி நடப்பவர்களுக்கு கிடைக்கும் வெகுமதிகள் குறித்து 55வது அத்தியாயத்திலும் 78வது அத்தியாயத்திலும் மேலும் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏராளமான சிறப்புகள் பல உள்ள செய்தியை குர்ஆனின் பல அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறையச்சம் ஒருவனின் உள்ளத்தில் இடம் பிடித்துவிட்டால் அவனது செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பிற்குரியதாக அமைகிறது. காரணம், எல்லா நேரத்திலும் தான் இறைவனின் கண்காணிப்பில் இருப்பதாக உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ள அவன் இறைவனின் கோபத்திற்குரிய தீய செயல்களான பொய், புறம், வஞ்சகம், பொறாமை, குரோதம், திருட்டு, கொலை, கொள்ளை, மோசடி, ஏமாற்றுதல், போதை பழக்கம், விபச்சாரம் ஆகியவற்றில் எந்த ஒன்றையும் செய்ய துணிவு கொள்ள மாட்டான். இதற்கு மாற்றமாக இறைவனின் நேசத்தை பெற்றுத்தரும் சிறப்பிற்குரிய செயல்களான தொழில் நேர்மை, பெற்றோரை பேணல், உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் அன்பு பாராட்டுதல், அண்டை வீட்டாரிடம் நட்புடன் பழகுதல், விருந்தினர்களை உபசரித்தல், விருந்தோம்பல், எல்லா நிலையிலும் உண்மை பேசுதல் போன்ற அனைத்து நட்பண்புகளுக்கும் சொந்தக்காரனாக திகழ்கிறான். எந்த சூழ்நிலையிலும் அவனது வாழ்வில் ஆனந்தம் கரை புரண்டு ஓடும். மேலும் அல்லாஹ்வின் நேசர்களில் ஒருவனாக மாறிவிடுகிறான். இது இறையச்சத்தினால் இவ்வுலகில் ஏற்படும் பயன்களில் சிலதாகும். இறையச்சமுடையோர்தான் இறைவனின் அன்பையும் அவனிடம் கண்ணியத்தையும் பெறுவதற்குரியவர் என்பதையும், இறையச்சத்தினால் அவர்களுக்கு இரு உலகிலும் கிடைத்திடும் பயன்களையும் தெரிந்து கொண்ட நாம் இறையச்சமுடையோர் என்பவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பெரிய தாடி, தலைப்பாகை, சகித்துடன் ஊர் சுற்றித் திரியும் சிலரை மட்டுமே தக்வாதாரிகள், இறையச்சமுடையோர் என்றும், தக்வாதாரிகளின் அடையாளங்களாக இஸ்லாத்தில் இல்லாத சிலவற்றையெல்லாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். இதனால் சமூகத்தில் போலிகள் உருவாகி சமூகத்திற்கு பெரும் அவமான சின்னங்களாக அவர்கள் திகழ்கிறார்கள். இறைவன் கூறி இறையச்சமுடையோர் யார் என்பதை தெரிந்து கொள்வதில் சிலர் தடம் புரண்டு விட்டார்கள். எனவே இறைவன் யாரை இறையச்சமுடையோர் என்று கூறியுள்ளான் என்பதை தெரிந்து கொண்டால் போலிகளை அறவே ஒழித்துவிடலாம் என்பதுடன் நாமும் இறையச்சமுடையோர்தான் என்ற சத்தியத்தையும் புரிந்து கொள்ளலாம். மேலும் இறையச்சமுடையோராக எல்லாராலும் ஆக முடியும் என்ற உண்மையையும் தெரிந்து கொள்ளலாம். அல் பக்கரா அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இறைவன் இறக்கிய வேதமான குர்ஆன் இறையச்சமுடையோர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று கூறி வரும் தொடரில் அந்த இறையச்சமுடையோர் என்பவர் யார் என்பதற்கான தெளிவான 6 அடையாளங்களை அல்லாஹ் கூறியுள்ளான். இந்த 6 அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவர்கள் அனைவரும் இறையச்சமுடையோர்கள்தான். அவர்கள் இறைவன் காட்டிய நேர்வழியில் உள்ளார்கள். அவர்களே வெற்றியாளர்கள் என்ற சான்றும் பகர்கிறான். இறையச்சமுடையோர்களுக்கான 6 அடையாளங்கள். முதலாவது, மறைவானவற்றை. இரண்டாவது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய வேதத்தை. மூன்றாவது, முன் சென்ற இறைத்தூதர்கள் மீது அருளப்பெற்ற வேதங்களை. நாலாவது, மறுமையை விசுவாசம் கொள்ளுதல். ஐந்தாவது, தொழுகையை நிலைநிறுத்துதல். ஆறாவது, இறைவன் வழங்கியவற்றிலிருந்து தர்மம் செய்தல். இறைவன் கூறிய இறையச்சமுடையோர்களுக்கான இந்த 6 அடையாளங்கள் உங்களிடத்தில் நிறைந்துள்ளனவா? ஆம் எனில் நிச்சயமாக நீங்களும் இறையச்சமுடையோர்தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 6 பண்புகளில் ஏதேனும் ஒன்றில் உங்களிடம் குறை ஏற்படுமானால் அதனை நிவர்த்தி செய்து இறையச்சமுடையோர்களில் உள்ளவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்.
அல்லாஹ் நம் அனைவரையும் இறையச்சமுடையவர்களாக ஆக்கி அவனது நேசத்திற்கும் திருப்புறத்திற்கும் உரியவர்களாக ஆக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.